சொர்க்க வாசல்ல எழுதி போட்ட செய்தி, என் கோபத்தை காட்டிலும் என் ரஹமத்தும் அருளும் முந்தியது. என் ரஹமத்து முந்தியது என்பதை அல்லாஹ் காட்டுறான். இதே போலதான் மனுஷன் வாழ்க்கையில சருகும் போது, தவறு செய்யும் போது உடனே எல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறது இல்ல. அப்படி தண்டிக்க மாட்டேங்கிறான். ஏன்? நான் ரஹமத்து உள்ளவன், நான் அருளாளன், அன்பாளன் என்று உறுதிப்படுத்தலாம். குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்வான், திருக்குர்ஆனிலே லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹி ஃபீ ஐமானிக்கும். இன்னொரு இடத்துல இப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா, வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு மா தரக அலா ظஹரிஹா மின் தாப்பா. மனுஷன் செய்யற தப்புக்கு அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை கொடுத்துட்டா ஒருத்தர் பூமியில மிஞ்ச மாட்டேங்கிறான். அருமையான வசனம். நீ தப்பு பண்ண உடனே நான் தண்டனை கொடுத்தேன், உலகத்துல யாருப்பா இருப்பா? விடுறது இல்லை யாரையும். தவறு செய்தவங்க எல்லாம் அவங்க நம்ம தண்டிக்காம விடுறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணோம், நம்ம நடக்கத்தானே செய்யறோம், நல்லா தானே இருக்கிறோம், அது நீ ஏமாறுவது, உன் நப்சை ஏமாத்துது. அல்லாஹ் விட்டு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து அன்று கேட்பதில்லை, நின்று கேட்பது. அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன? அன்று கேட்பதில்லை, நின்று கேட்பது. நீ இப்போ தப்பு பண்ற, அல்லாஹ் விட்டு கொடுத்துருவான், ஒரு நாள் பிடிப்பான், யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது என்றார்கள். அந்த நாளுக்குள்ளாலாவது மாறிவிடு, திருந்து விடு, தௌபா செய்து விடு, மீண்டு விடு. அல்லாஹ் இனி ஒரு முறை இந்த தப்பு பண்ண மாட்டேன். நிறைய தப்பு செய்யறவர்களுக்கு துணிச்சல் எல்லாம் அல்லாஹ் உடனே தண்டனை கொடுக்கலங்கிறதான் துணிச்சல். காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சு கேட்டாங்க. காபாவுடைய திரையை பிடிச்சு, யா அல்லாஹ், குர்ஆன் உண்மை என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றது உண்மைன்னா நாங்க மறுக்கிறோம் இல்ல, நீ அதாபை இறக்கு. காபாவுல எப்படி கேட்கிறாங்க? அந்த மக்களை எல்லாம் கூட்டி வச்சு சொல்றாங்க, முகமது நபி சொல்றதும் குர்ஆன் உண்மை அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ்ட்ட அதாப கேட்போம். அவன் தானே இறக்கி வச்சிருக்கிறான், அது உண்மைன்னா நாங்க மறுக்கிறோம் இல்ல, அதாப இறக்குன்னு காபால வந்து கேட்போம். அவங்க குடும்பத்திலே சில பேர் சொன்னாங்க, வேண்டாம்பா, அது உண்மையிலே உண்மையா இருந்தான்னா நீ அதாப கேட்டா அழிஞ்சு போயிடுவேன். இல்ல அது உண்மை இல்ல, நான் காபால கேட்டு பாக்குறேன். அல்லாஹ்வுடைய பெரிய சூழ்ச்சியை அல்லாஹ்வோடு கையாளுறாங்க. காபத்துல்லாஹ்ல போய் நிக்கிறான். மக்களை பூரா கூட்டி வச்சுக்கிட்டு கேட்டாங்க திரையை பிடிச்சிட்டு, இன்கான ஹாதா ஹுவல் ஹக்கு மின் இந்திக் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்த மினஸ் ஸமா. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொன்னான். காபாவுல போய் நின்று மக்காவினுடைய எதிரிகள் காபா திரையை பிடிச்சு கேட்டாங்களாம், இந்த முஹம்மது சொல்றதும் குர்ஆனும் உண்மை என்றால் நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா? அம்திர் அலைனா மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மலை இறக்கி எங்களை நாசமாக்கு. என்ன செய்திருக்கணும்? அல்லாஹ் ஒருத்தனை விட்டுருக்க கூடாது. ஏன் அப்படி இறக்கலன்னா குர்ஆன் பொய்யின் ஆயிடும், ரசூலுல்லாஹ் பொய்யின் ஆயிடுவாங்க. அப்படி சொல்றான்ல. அவர்கள் கேட்டது என்ன? இது உண்மை என்றால் நாங்கள் மறுக்கிறோம், மறுப்பதால் வேதனை இறக்கு. நீ வேதனை இறக்கி விட்டாயா அது உண்மை. இப்ப வேதனை இறங்கல்ல, அது பொய் மாதிரி ஆயிடும். இது ஒரு பெரிய பரீட்சை. சவால் விட்டுட்டு காபா திரையை பிடிச்சிட்டான். அவங்க திரையை பிடிச்சு கேட்ட செய்தி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், இந்த வார்த்தையும் இதுவும் உண்மையானால் எங்கள் மீது மழை இறக்குவாயாக, கல்மலை இறக்கி அழித்து விடுன்னு கேட்டாங்க. ஆனா அதாபு இறங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் ஏக மகிழ்ச்சி, சந்தோஷம், கைதட்டி சிரிக்கிறான். பாத்தீங்களா, நம்ம கேட்டுட்டோம், அதாபு இறங்கல்ல அப்படின்னா முகம்மதுனுடைய வார்த்தைகளும் குர்ஆன் எல்லாம் அதெல்லாம் பொய், நம்ம தான் உண்மை அப்படின்னு அவன் சிரிக்கிறான், ஆட்டம் போடுறான். அல்லாஹ் குர்ஆன்ல உடனே வசனம் இறக்கினான், ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் அந்த வீகும். நாயகமே, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க சொன்னதுதான் உண்மை, குர்ஆன் உண்மை, நீங்கள் உண்மை, எல்லாம் உண்மை. அவன் உண்மை இல்லைன்னு சொல்லி அதாப கேட்கிறான். நான் அதாபெல்லாம் அப்படி சீக்கிரமான இறக்க மாட்டேன். ஏன்? தாங்கள் வாழ்கிறீர்கள், தாங்கள் வாழும் காலத்தில் எப்படி நான் அதாபை இறக்குவேன்? அதாபை இறக்க மாட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதாப இறக்குன்னு கேட்கிறான். அவன் வாழ்க்கையில் அவர்கள் பாவ மன்னிப்பும் தேடுகிறார்கள். பாவ மன்னிப்பு தேடுகிறவர்களுக்கு அதாப இறக்கிறது இல்லை. அவன் பெரிய கருணை உள்ளவன், அவன் அன்பில் மகத்தானவன், அவன் அருளில் மிகப்பெரியவன். வேதனையை கேட்டவர்களுக்கு கூட வேதனையை கொடுக்கிறது இல்ல. அதுதான் சில பேருக்கு தைரியம். நாம தவறு செய்கிறோம், நல்லா இருக்கிறோமே, தீங்கு செய்கிறோம், நல்லா இருக்கிறோமே, மனுஷங்களை ஏமாத்துகிறோம், நல்லா இருக்கிறோமே, மனுஷங்களுக்கு துரோகம் செய்கிறோம், நல்லா இருக்கிறோமே, சாலிஹீங்களை மதிக்கவில்லை, நல்லா இருக்கிறோமே, பெரியவர்களுக்கு தீங்கு செய்கிறோம், நல்லா இருக்கிறோமே நினைக்காதீர்கள். அவன் பிடிப்பான், பிடித்தால் உங்களை உலகமே சேர்ந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் அல்லாஹ்வின் சுன்னத். அவன் தண்டனையை உடனே கொடுப்பதில்லை, தெய்வம் நின்று கேட்கும் என்பார்கள் தமிழ் பழமொழியில்.
தெய்வம் நின்று கேட்கும் என்பார்கள் பழமொழியில். அதுதான் உண்மை. அதனால நிறைய பேருக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் வந்து விடக்கூடாது. நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோமே, நல்லா தானே இருக்கிறோம், அப்ப நம்ம செய்வது சரியா என்று நினைத்து விடாதீர்கள். அவன் இரக்கமும் அன்பும் மிஞ்சி இருக்கிறது கோபத்தை காட்டிலும், அவன் கருணை மிந்தி இருக்கிறது கோபத்தை காட்டிலும். நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடனே தண்டனை கொடுத்தால் இந்த பூமியில் நீங்கள் நின்று வாழ முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சமர்ப்பிக்கிற அற்புதமான இந்த செய்தி உங்கள் எல்லோருக்கும் பாடமாக ஆக்குவேன். தைரியம் வேண்டாம், துணிச்சல் வேண்டாம். அல்லாஹ்வோடு நான் இணக்கமாக வேண்டும், நெருக்கமாக வேண்டும். அல்லாஹ் விட்டுக் கொடுப்பது தைரியம் கொடுக்க கூடாது. அவன் அருள் மிஞ்சியது என்பதுதான் நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் வாழ்ந்து விடாதீர்கள். அவன் கருணை தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்குது. அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா நன்மை செய்யுங்க. செய்த தவறு நினைத்து நீங்க வருந்துற காலம் வந்தா அந்த தவறுகள் எல்லாம் நன்மையா மாறிடும். தப்பு செய்துட்டு அந்த தப்பு நியாயப்படுத்துற மக்கள் வாழும் உலகம் இது. நம்ம செய்த தவறு சரிதான் என்று நினைக்கிற உலகம் வாழ்கிற மக்கள் இது. செய்த தவறு சரிங்கிறது நினைக்கிற வரைக்கும் என்னைக்கு மனுஷன் திருந்துவான்? நம்ம தப்பு தான் பண்றோம் அப்படின்னு விளங்கிட்டோம்னா வாழ்க்கை மாற்றமாகும், திருத்தமாகும். அல்லாஹ்வின் அருள்மழை நம் மீது இறங்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் இறக்கும் இந்த நாட்களில் அருளை தேடி வாழச் செய்வானாக, தீமைகளை விட்டும் தூரமாக்குவானாக, தீமைகளின் மீது துணிச்சல் வராமல் பாதுகாப்பானாக. எந்த ஒரு தவறையும் நாமும் செய்யக்கூடாது, அதை செய்வதற்கு பிறரையும் தூண்டக்கூடாது, தூண்டப்படுகிறவர்கள் துணை போகக்கூடாது. உங்களின் லைஃபின் எதிர்காலம் அல்லாஹ்வின் அருளுக்கு சொந்தமாக வேண்டும். அருளை இழப்பவர்கள் எப்படி சாலிஹீங்களாக மாற முடியும்? அருளை பெற்றவர்கள் தான் சாலிஹீங்களும் அல்லாஹ்வின் நெருக்கமானவர்களும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் தேர்ந்தெடுப்பானாக.